வெல்கம் டு கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கு நம்ம பதிலாக, உனக்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக, அவர்களுக்கு பதிலாக, இது மாதிரி பதிலாக என்று வருகின்ற வார்த்தைகளை எப்படி நம்ம வாக்கியங்களை வச்சு எழுதலாங்கிறத பற்றி பார்க்குறோம். எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், சென்டென்ஸை உருவாக்க கற்றுக்கிட்டா ஈஸியாக நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது போன்ற பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. இப்போது நமக்கு 4 சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? உனக்கு பதிலாக. இந்த பதிலாக என்ற வார்த்தைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் யூ அப்படின்னு, உனக்கு பதிலாக அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்துகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூ, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம், இன்ஸ்டெட் ஆஃப் தம், இதெல்லாம் ஃப்ரேசஸ். இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னா, யூஸ்டு when ரீப்ளேசிங் someone. ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை, ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தர் செய்கிறார்னா அவருக்கு பதிலாக அப்படிங்கிற சென்ஸில். யூஸ்டு when ரீப்ளேசிங் someone, it means one person is taking the place of another. ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலைக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த வேலையை செய்கிறது. இட் மீன்ஸ் one person is taking the place of another. Instead of you, I will participate. சொல்கிறோம்ல, உனக்கு பதிலாக, instead of you, உனக்கு பதிலாக I will participate, நான் கலந்து கொள்வேன். அது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு மேரேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூ, உனக்கு பதிலாக ஐ வில் பார்ட்டிசிபேட், கலந்து கொள்ளுவேன். எதில்? கூட்டத்தில், மீட்டிங். இதுக்கு பேர் என்ன? மீட்டிங். மீட்டிங்னு எழுதலாம். இது என்ன செய்யலாம்? மீட்டிங். இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஐ வில் பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். இன் தி மீட்டிங். இன் தி மீட்டிங். இன் தி மீட்டிங். இந்த இன்ஸ்டெட் ஆஃப் மீன்ஸுக்கு நமக்கு ஒரு தெளிவான அர்த்தம் வேணும். அது எப்படி, என்ன மீனிங் இது அப்படின்னா, என்ன மீனிங்? இன் பிளேஸ் ஆஃப், அஸ் எ சப்ஸ்டியூட் ஃபார், அஸ் எ சப்ஸ்டியூட் ஃபார், பதிலாக. தேர்ட், ஆல்டர்னேட்டிவ் டு சூஸ். இன்னொருத்தர் இதுக்கு பதிலாக, அவருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் டு சூஸ் அப்படின்னு இதுக்கு மீனிங். ஸ்பெசிஃபிக்கலி யூஸ்டு, அது ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தப்படுது. எதுக்கு? த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹேர். இதில் பார்த்தோம்ல, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹேர். அவளுக்கு பதிலாக, இதாக இருக்கு பாருங்க, அவளுக்கு பதிலாக அவன் உதவினான். அவளுக்கு பதிலாக அவன் உதவினான். ஸ்பெசிஃபை த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹேர். அவளுக்கு பதிலாக அவன் உதவினான். அப்போ அவளுக்கு என்பது இங்கே ரீப்ளேஸ்மெண்ட். அவளுக்காக யார் வரா? அவன் உதவினான். அதான் ஸ்பெசிஃபை த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹேர். அவளுக்கு பதிலாக. ஆக அவளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது, ஒரு சப்ஸ்டியூட் தேவைப்படுது, ஒரு ஆல்டர்னேட் தேவைப்படுது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் ஹீ ஹெல்ப்டு. அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். எப்படி எப்படி? அவளுக்கு பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் ஹி ஹெல்ப்டு. அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். இப்போ புரியுதுங்களா? அவளுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். அடுத்தது, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்வேன். உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இது எப்படி சொல்லணும்? ஏற்கனவே எழுதுற மாதிரி தான். இன்ஸ்டெட் ஆஃப் யூ, எப்படி எப்படி? இன்ஸ்டெட் ஆஃப் யூ, இன்ஸ்டெட் ஆஃப் யூ, உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். நான், ஐ. கலந்து கொள்கிறேன், பார்ட்டிசிபேட், ஐ பார்ட்டிசிபேட். எங்க? கூட்டத்தில், இன் தி மீட்டிங். Instead of you, I participate in the meeting. Instead of you, I participate in the meeting. உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன்.
இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் என்ன, இதுதான் ஃப்ரேஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரேஸ், இது ஃப்ரேஸ். ஓகே, இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது கிளாஸ். இது தனிச்சு நின்று பொருள் தராது. இது தனிச்சு நின்று பொருள் தராது, இதோட சேர்ந்தாதான். ஓகே, இது ஃப்ரேஸு, இது கிளாஸு. இன்ஸ்டெட் ஆஃப் யூ மீனிங் தெரியுது நமக்கு, தெளிவாக ஒரு மீனிங் கிடைக்குதா? இல்லை. ஐ பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங் தெளிவான பொருளை கொடுக்குது. ஆக இந்த கிளாஸோட இந்த ஃப்ரேஸ் சேர்ந்தாதான் தெளிவான மீனிங் நமக்கு கிடைக்குது. இப்போ சொல்லி பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஐ பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங், உனக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். ஓகே, அடுத்தது அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். இது எப்படி சொல்றது? அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். அதே மாதிரி தான் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், அவளுக்கு பதிலாக. இது எப்படி சொல்றது? அவளுக்கு பதிலாக, அவளுக்குன்னு வருது. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், அவளுக்கு பதிலாக அவன் உதவி செய்தான். அவன்னா ஹி. உதவி செய்தான் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப ஹெல்ப்டு, he helped, helped. Instead of her, he helped. அடுத்தது எனக்கு பதிலாக நீ கவனித்துக் கொள்வாய். எனக்கு பதிலாக, எனக்கு பதிலாகனா இன்ஸ்டெட்ங்கிற வார்த்தை முதல்ல போட்டுருவோம். பதிலாக இன்ஸ்டெட், இன்ஸ்டெட் ஆஃப். யாரு? எனக்கு. அதை எப்படி போடணும்? ஐன்னு போடுறதா மீன் போடுறதா? இன்ஸ்டெட் ஆஃப் மீனு போடணும். இன்ஸ்டெட் ஆஃப் மீ கமா நீ கவனித்துக் கொள்வாய். நீ கவனித்துக் கொள்வாய். நீ என்பதற்கு யூ, சப்ஜெக்ட் யூ. கவனித்துக் கொள்வாய் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. கவனித்துக் கொள்வாய் வில், யூ வில். கவனிச்சுக்கிறதுங்கிறது டேக் கேர் ஆஃப் இட். எப்படி? டேக் கேர் ஆஃப் இட், டேக் கேர் ஆஃப் இட். பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் மீ யூ வில் டேக் கேர் ஆஃப் இட். எனக்கு பதிலாக நீ கவனித்துக் கொள்வாய். நீ கவனித்துக் கொள்வாய் தான், நீ கவனித்துக் கொள்வாய். இது மாதிரி எழுதுறோம். இன்னும் 3 சென்டென்ஸ் அதே மாதிரியே தொடர்ந்து சென்டென்ஸை. கலாவுக்கு பதிலாக கமலி மருந்து உண்ண முடியாது. இது எப்படி சொல்றது? பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் என்ன செய்யலாம்? இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக. யாருக்கு பதிலாக? கலாவுக்கு பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப் கலா, இன்ஸ்டெட் ஆஃப் கலா. யார் சாப்பிட முடியாது? கமலி மருந்து உண்ண முடியாது. அப்ப எப்படி சொல்லணும்? கமலி cannot, instead of Kala, Kamali take the medicine. Cannot take the medicine. Medicine. Instead of Kala, கலாவுக்கு பதிலாக கமலி மருந்து உண்ண முடியாது. கமலி cannot take the medicine. சரியா இருக்குங்களா? அது பதிலாக இன்ஸ்டெட். யாருக்கு பதிலாக? கலாவுக்கு பதிலாக. கமலி மருந்து உண்ண முடியாது. கமலி cannot take the medicine. அத்தைக்கு பதிலாக மாமா வரக்கூடும். அத்தைக்கு பதிலாக மாமா வரக்கூடும். இது எப்படி சொல்றது? அத்தைக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப், instead of aunt. Instead of aunt, uncle. யார் வர முடியாது? uncle வரக்கூடும். Instead of aunt, மாமா வரக்கூடும். uncle might come. uncle might come. Instead of aunt, அத்தைக்கு பதிலாக மாமா வரக்கூடும். uncle might come. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸில் நம்மளே உருவாக்கி எழுதுனா ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஆக இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும்.
சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை இதெல்லாம். இது மாதிரி சென்டென்சஸ் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அவளுக்கு பதிலாக அவன் வந்தான், தலைவருக்கு பதிலாக தொண்டர் வந்தார், நடிகைக்கு பதிலாக நடிகர் வந்தார், நடத்துனருக்கு பதிலாக ஓட்டுநர் வந்தார், மாமாவுக்கு பதிலாக அத்தை வந்தார். இப்படிலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அண்ணனுக்கு பதிலாக அண்ணி வந்தார்கள், சொந்தக்காரர்களுக்கு பதிலாக நண்பர்கள் உதவி செய்தார்கள், அவர்களுக்கு பதிலாக இவர்கள் பதிலளித்தார்கள். இப்படிலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள். இந்த மாதிரி பேசி பழகி பார்க்கணும், இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். முதல்ல எழுதி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பேசணும், உடனே பேச முடியாது. இது மாதிரிலாம் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது பாருங்கள், அத்தைக்கு பதிலாக மாமா வரக்கூடும். சாதாரணமாக சொல்கிறது தான், நம்ம சொல்கிறது தான். இன்ஸ்டெட் ஆஃப் வாட் அங்கிள் மைட் கம். எனக்கு பதிலாக என் தம்பி தேநீர் விருந்துக்கு சென்றான், எனக்கு பதிலாக என் தம்பி தேநீர் விருந்துக்கு சென்றான். இது எப்படி சொல்லலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் மீ, என் தம்பி தேநீர் விருந்துக்கு சென்றான். என் தம்பி, மை பிரதர், என் தம்பி தேநீர் விருந்துக்கு சென்றான். அப்புறம் சென்றான்னு வரணும். மை பிரதருக்கு அப்புறம் வர்பு வரணும். சென்றான், வெண்ட். எங்க? தேநீர் விருந்துக்கு. டு தி டீ பார்ட்டி, டு தி டீ பார்ட்டி. டீ பார்ட்டி, தேநீர் விருந்து, டீ பார்ட்டி. இன்ஸ்டெட் ஆஃப் மீ மை பிரதர் வென்ட் டு த டீ பார்ட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இது இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் தெரிஞ்ச பிறகு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் தெரியாமல் இருக்க முடியாது. ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் அது எதுக்கு பயன்படுத்தினா, இட் இஸ் யூஸ்டு ரீப்ளேசிங் சம் ஒன். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து பதிலியாக போடுறது, ஒருத்தர் வந்து பதிலியாக போடுவது, பதிலியாக, ஒருத்தருக்காக ஒருத்தர் பதிலியாக. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். இட் மீன்ஸ் ஒன் பர்சன் டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் அனதர். ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் போய் செய்கிறது, பதிலியாக. ஓகே, சப்ஸ்டியூட். அது என்னன்னு சொல்கிறோம்? சப்ஸ்டியூட். உதாரணம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் ஐ அட்டெண்டட் த மீட்டிங். அவளுக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். ஆக இவ தான் போகணும் மீட்டிங். யார் போகணும்? இவ தான் போகணும். ஆனால் யார் போகிறா? நான் போகிறேன். ஓகே, அவளுக்கு பதிலாக நான் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இது அர்த்தம் என்ன? என்னுடைய அர்த்தம் என்ன? அவள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது, அவள் தான் கலந்துக்கணும். ஆனால் என்ன பண்ணுறா? அவளுடைய இடத்தில் நான் கலந்து கொண்டேன். she was supposed to attend but I went in her place. அவளுடைய இடத்துல நான் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் இதில் உள்ளது. சரி, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர்னா என்ன? அதுக்கு என்ன வித்தியாசப்படுது? இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் பார்த்தோம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் பார்த்துட்டோம். இப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர், இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்னா அது பதிலாக. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர்னா சார்பாகன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? சார்பாக. அது என்னது? சார்பாக. ஆக பதிலாகன்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம்? சார்பாக. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர். representing someone. On behalf of our is used when representing someone. representing someone. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் போய் கலந்துக்கிறது, அதாவது சார்பாக. ரெப்ரசன்ட்னா என்னன்னு சொல்கிறோம்? ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல, சார்பாக கலந்துக்கிறது. இட் இஸ் யூஸ்டு ஆன் பிஹாஃப் ஹர். எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இட் இஸ் யூஸ்டு வென் ரெப்ரசன்டிங் சம்ஒன். இன்னொருத்தர் சார்பாக கலந்துக்கிறது, அவருடைய அனுமதியோடு. அதுதான் முக்கியம். இது அனுமதி தேவையில்லை, நம்ம பாட்டில் கலந்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். ஆனால் இது என்ன பண்ணுவோம்? சம்மதம் வேணும், அவருடைய சம்மதத்தோடு போகணும். இட் மீன்ஸ் டூயிங் சம்திங் ஃபார் சம், யூஸ்வலி வித் தேர் பெர்மிஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். பெர்மிஷன் வேணும். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் பயன்படுத்தணும்னா அதுக்கு பெர்மிஷன் இருந்தால் தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். இட் மீன்ஸ் டூயிங் சம்திங் ஃபார் சம் ஒன் யூஸ்வலி வித் தேர்
பெர்மிஷன், போறவங்களோட பெர்மிஷனோட போய் கலந்துக்கிறது அதிகாரபூர்வமா. அது அதிகாரபூர்வமா. உதாரணம், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். இந்த டூரிஸ்ட்டுக்கு யார் கைட் பண்ணணும்? இவ தான் பண்ணணும். இவள் தான் கைட் பண்ணணும். ஆனால் அவளுடைய பெர்மிஷனோட, வித் ஹர் பெர்மிஷன் ஐ கைடட் த டூரிஸ்ட். அவளை பிரதிநிதித்துவப்படுத்தி, யார? இவளை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் சுற்றுலா பயணிகளுக்கு வழிநடத்தினேன். இவ தான் அதிகாரப்பூர்வம், ஆத்தென்டிக் இவ தான். ஆனால் அவருடைய பெர்மிஷனை என்ன பண்ணுறான்? நான் வழி நடத்தினேன். அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தணும். குறிப்பு, அவருடைய அனுமதியோடு செய்யணும், பெர்மிஷனோடு செய்யணும். அதுதான் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஹருக்கும் உள்ள வித்தியாசம். இது இன்ஸ்டெட் ஆஃப் ஹருங்கிறது கன்வேயிங் த ஐடியா, சப்மிட்டிங் ஒன் பர்சன் ஃபார் அனதர், ஒன் பர்சன் ஃபார் அனதர், நோ பெர்மிஷன் நீடட். பட் இங்கே என்ன, பெர்மிஷனோட செய்யணும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஷீ வாண்டட் டு கைட் தம். அவ தான் கைட் பண்ண விரும்பினா. பட் ஐ டிட் இட் ஃபார் ஹர். அவளுக்காக என்ன பண்ண? ஐ டிட் இட் ஃபார் ஹர். அவளுக்காக நான் அதை செஞ்சேன் அப்படிங்கிற மீனிங். இதோட மீனிங் என்ன? ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். மீனிங் என்ன? ஷீ வாண்டட் டு கைட் தம். ஆனால் என்ன பண்ண? ஐ டிட் இட் ஃபார் ஹர். அவளுக்காக நான் செஞ்சேன், அவளுக்காக நான் செஞ்சேன். ஓகே, இப்போ மீனிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப், இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இஸ் அபவுட் ரீப்ளேஸ்மெண்ட். யார் வேணாலும் போகலாம், ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் while on behalf of is about representation with permission, with permission, with permission. இது ரொம்ப முக்கியம். வித் பெர்மிஷன், இது ரொம்ப முக்கியம். சார்பாக, ஆன் பிஹாஃப் ஆஃப்னா சார்பாக. அடுத்து, வாட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் சோ ஃபார். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட லெசன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுவரையிலும் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? த ஃப்ரேஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், அவளுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் தம், அவர்களுக்கு பதிலாக, இதெல்லாம் என்னது? ஆர் ஒன் பர்சன் ஃபார் அனதர், கன்வேயிங் த ஐடியா ஆஃப் சப்மிட்டிங். இதெல்லாம் என்ன? த ஃப்ரேசஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், அவளுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் தம், அவர்களுக்கு பதிலாக, இதெல்லாம் என்ன சொல்லுது? ஆர் conveying the idea of submitting, conveying the idea of submitting one person for another, ஒருத்தருக்கா இன்னொருத்தர். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட், அது என்னது? ஒருத்தருக்கா ஒருத்தர் ரீப்ளேஸ் ஆகிறது, அவர் இடத்துல போய் தான் பங்கெடுத்துக்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அது ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் அப்படின்னா அவள் சார்பாக, எப்படி? வித் பெர்மிஷன், இஸ் அபவுட் ஏ ரெப்ரசன்டேஷன். இது என்னது? ரெப்ரசன்டேஷன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். அவள் சார்பாக நான் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டினேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். அவளுக்கு சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு நான் வழிகாட்டினேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம படித்தோம். ஆக தெளிவாக நம்ம தெரிஞ்சிட்டோம். த ஃப்ரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர், அவளுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் தம், அவர்களுக்கு பதிலாக, இதெல்லாம் என்ன சொல்லுது? கன்வேயிங் தி ஐடியா ஆஃப் சப்மிட்டிங் ஒன் பர்சன் ஃபார் அனதர். இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இதெல்லாம் ஒருத்தருக்காக ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர், அவள் சார்பாக, இது எதை சொல்லுது? இஸ் அபவுட் ரெப்ரசன்டேஷன். எப்படி? வித் பெர்மிஷன். யாருடைய பெர்மிஷன்? இவளுடைய பெர்மிஷன். அவள் சார்பாக போகிறோம்ல, அவளுடைய பெர்மிஷனோட போனோம். ஆன் பிஹாஃப் அவர், சரியான சென்டென்ஸ் என்ன? ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ கைடட் த டூரிஸ்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ். யூ டெஸ்ட் யுவர் செல்ஃப். வாட் ஹேவ் யூ லேர்ன் so far from this lesson? Yes, this is a good opportunity to you to test yourself. This is homework for your understanding. These are the questions. அவனுக்கு பதிலாக அவள் மேடையில் பேசினாள். அவனுக்கு பதிலாக அவள் மேடையில் பேசினாள். அடுத்தது 1 2.
சீதாவுக்கு பதிலாக கீதா கடைக்கு சென்றால். ஆசிரியர் சார்பாக நான் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தேன். இது 3. Third, 1, 2, 3. 3 sentences are there. You give the correct answer in the comment box. Yes, you can give the answer successfully. Thank you so much for your kind attention. Thank you. Thank you so much.